கிட்ட இலகுவா போற ட்ரம்ப் இந்தியா கிட்ட கொஞ்சம் கடுமையா இருக்காரு. எதனால இந்த பாரபட்சம்? என்ன நடக்குது? படிப்படியா நாம இந்த காணொளியில பார்க்கலாம். முதலாவதா இப்போ வரி விதிப்பு. இதுதான் ட்ரம்ப் எல்லா நாடுகளோடும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். பல நாடுகள் இதுக்கு அடிபணிஞ்சு போயிட்டாங்க. இந்தியா கிட்ட அந்த இடத்துல தான் விரிசல் அப்படின்னது தொடங்குச்சு. ஆனால் சீனாவும் அமெரிக்காவும் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு புரிஞ்ச விஷயம். ஒரு கோல்டு வார் மனநிலையில தான் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் சீனா கிட்ட இந்த விஷயத்தில் ரொம்ப இலகுவாக போயிருக்காரு ட்ரம்ப். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே சீனா மேலே 30% வரி விதிப்பு இருந்தது. அவங்க திரும்பி அமெரிக்காவுக்கு 10% வரி விதிப்பு அப்படின்றத விதிச்சிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா இந்த வரி விதிப்பு விவகாரத்தில் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ட்ரிபிள் டிஜிட்டில், அதாவது 135%, 125% அப்படின்ற அளவுக்கு வரி விதிப்பை ஏற்றுனாங்க. ஆனால் இதை ஹோல்டுக்கு கொண்டு வந்தாங்க மே மாதம் ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையின் காரணமாக. இப்போது அந்த காலகட்டம், இந்த பாஸ்கான காலகட்டம் அப்படின்றது இன்னும் 3 மாதங்கள் அதிகரிச்சிருக்கு. அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால சீனாவுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் எல்லா பொருட்களுக்கும் 50% அளவுக்கு வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா, பொருளாதார ரீதியா அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி மிகப்பெரிய பொருளாதார நாடுகள். இந்தியா வளர்ந்து வரும் நாடு அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய சப்ளை செயினில் முக்கியமான இடத்துல இருக்குது. சீனாவில் இருந்து அதிகமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி அமெரிக்கா இறக்குமதி பண்ணும் பொருட்கள், சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணும் பொருட்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, ஆட்டோ பார்ட்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், இந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக சீனாவில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை அவங்க ஓரளவு நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த வரி விதிப்பு, அதிகமான வரி விதிப்பை அமல்படுத்தினாங்க அப்படின்னா அமெரிக்காவில் கன்சியூமர்ஸ்க்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு திடீர்னு விலையேற்றம் ஏற்பட்டு இதனால் உள்நாட்டில் சிக்கல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். சரி, இந்தியாவும் அமெரிக்காவுக்கு தானே அதிகமாக பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், அப்போ அதனால் அமெரிக்காவில் இந்த பாதிப்பு இருக்காதான்னு கேட்டால் இருக்குது. அங்கேயும் இந்திய பொருட்களை நிறைய நம்பி தான் இருக்காங்க. ஆனாலும் சீனா அளவுக்கு கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய விலையேற்றம் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி குறைவு. அதனால் கொஞ்ச நாள் இதை சமாளிக்கலாம் அப்படின்னு கூட ட்ரம்ப் நினச்சிருக்கலாம். இரண்டாவது விஷயம், இரண்டாவதா ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பிம்பமும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சீனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்காவோட போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ சீனாவை எப்படி அவர் கையாள்றார், இதில் டீல் மேக்கர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் கொண்டு வராரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்தியாவை பார்க்கும்போது இங்கே அவர் தன்னுடைய ஹார்ட் பிம்பத்தை காமிக்கிறாரு, அதாவது ரொம்ப கடுமையானவர் ட்ரம்ப் அப்படின்ற பிம்பத்தை காமிக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ ரெண்டு விஷயத்தில் ரெண்டு நிலைப்பாடு, அது மூலமாக ஒரு அதிபராக ரெண்டு வகையாலும் தன்னால் செயல்பட முடியும் அப்படின்ற பிம்பத்தை அவர் உருவாக்குறாரு அப்படின்றத ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மூன்றாவது காரணம் பார்த்தோன்னா, ட்ரேட் டெஃபிசிட். இப்போ சீனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனா அதிகமான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அதுவே அமெரிக்கா அந்த அளவுக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மிகப்பெரிய ட்ரேட் டெஃபிசிட் கேப் இருக்குது. அதுவே இந்தியாவோடையும் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் கேப் இருக்குது. ஆனால் சீனாவை ஒப்பிடும்போது இங்கே குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியா கிட்ட கடுமையாக இருப்பதன் மூலமாக இதில் நிச்சயமாக இந்த ட்ரேட் டெஃபிசிட் கேப்பை அமெரிக்கா குறைக்கிறதுக்கான முயற்சி இதில் கொஞ்சம் சுலபமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இந்தியாவுடைய முக்கிய துறைகளில் அவங்களுடைய ஏற்றுமதியை நுழைக்க அவங்க நிச்சயமாக முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கடுமையான ஒரு போக்கை இந்தியா கிட்ட அவங்க கையாண்டு இருக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கலாக பார்ப்போம். இதில் அந்த வகையில் என்னென்ன காரணங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தைவானுக்கு ஓரளவு ஆதரவாக இருக்குது. அப்போ அதில் இன்னும் சைனாவுக்கு நம்ம ப்ரெஷர் போடலாம், அழுத்தம் கொடுக்கலாம், அதுக்காக இதில் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கலாம். அதே மாதிரி ட்ரேட் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் இது நமக்கு தேவைப்படும், அதனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்கலாம். இதுதான் ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம்.
காரணமாக இருக்கலாம். அதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சிருக்கலாம், சரி நம்ம அழுத்தம் கொடுத்து பார்ப்போம், இதில் இந்தியா எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம உற்று கவனிக்கலாம். ஒருவேளை அவங்க ரஷ்யான்னு வரும்போது நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லை ரஷ்யாவை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்திருக்கு, அப்போ அதுக்கான பலன் இப்போ இருக்கா அப்படின்றத அவங்க இங்கே டெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் கூட இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நான் முன்பே சொன்ன மாதிரி முக்கியமான துறைகள் அக்ரிகல்ச்சர், டைரி செக்டார், இந்த மாதிரியான முக்கிய துறைகளில் எப்படியாவது அமெரிக்க பொருட்களை நுழைச்சிடலாம், இங்கே நிறைய நமக்கான ட்ரேட் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம், வர்த்தக ரீதியாக நிறைய சலுகைகளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடுத்ததா விலையேற்றம், இது மக்கள்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்க மக்கள் அவங்களுக்கு என்ன தாக்கம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி ஹார்ட்வேர், அதே மாதிரி லெதர், ஜுவல்லரி, ஜெம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கே ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. அப்போது இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கு விலை அதிகரிக்கும். இப்போது $10 அவங்க ஒரு டிஷர்ட்டை அங்கே வாங்குறாங்க, இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய டிஷர்ட் $10 இப்போ வாங்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 50% டேரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்போ அந்த விலையில தான் ஏற்றம் என்பது ஏற்படும். அதை அவங்க $15 கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடையில் வாங்க வேணாம், இன்னும் விலை குறைவாக இருக்க கடையில் வாங்கிக்கலான்னு வேற ஒரு ப்ரிஃபரன்ஸை எடுத்துருவாங்க. அப்போ இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இது இன்னொரு வகையில் இந்திய மக்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்தியா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அமெரிக்க இறக்குமதியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு இடத்துல இருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ இது என்ன செய்யும்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்கிய துறைகள் லெதர், அதே மாதிரி ஐடி ஹார்ட்வேர், இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது குறையும். முக்கியமாக சொல்லணும்னா, இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு தாக்கம் இருக்கும். அதுவும் மீடியம் லெவல்லையும் ரொம்ப சிறிய அளவுலையும் பண்ணுறவங்க தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது இதுதான். அப்போது இந்தியாவுக்கும் சரி சீனாவுக்கும் சரி அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக இந்தியாவோடது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போது பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடையுது அப்படின்றதுனால அவங்க ஒரு முடிவுக்கு வரது அப்படின்றது ஒரு சுலபமாக இருக்கலாம். இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த ஃபார்முலாஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு விரிசல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போது அமெரிக்காவிலேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்களுக்கு ஏற்கனவே நாம் வரி விதிச்சிட்ருக்கோம், அதை இன்னும் அதிகரிக்கலாம். ஆனால் அதை இப்போ இந்தியா செய்யுமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். காரணம் அதுலேயும் பாதிப்பு இருக்கும். இரண்டாவது, ரஷ்யா, EU, அதே மாதிரி ஆசியான், இந்த மாதிரியான கூட்டமைப்புகளோட, ரஷ்ய நாடோட, EUவோட, அதே மாதிரி ஆசியான் கூட்டமைப்போட இன்னும் நெருக்கத்தை அதிகரிக்கலாம். அப்போது இவங்களோட ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும், இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு மாற்ற நாம் இந்த இடங்களுக்கு போகலாம். அதே மாதிரி ஏற்றுமதியை இன்னும் பரவலாக்கணும். அமெரிக்காவுக்கு மட்டுமே நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணாமல் வேறு வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணணும். எப்படி ஆப்பிள் நிறுவனம் சீனாக்கு நிறைய வரி அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் இங்கேருந்து தயாரித்து அங்கே இறக்குமதி பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களோ, அதே போல் இந்தியாவும் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இன்னும் வேறு நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி பரவலாக்குவதன் மூலமாக இந்த விஷயங்களை சமாளிக்கலாம். இதில் இருந்து நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இது வெறும் வரி விதிப்பு தொடர்பான பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டோட பவர் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்.